ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ப்ரைடுக்கு பேக் சைடில் எப்படி டிசைன் கொடுக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கிரிட்டை வச்சு ஒரு பாமை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஸ்டூடெண்ட் மேம் இது எப்படி போடுறது மேம்னு கேட்டனால நம்ம இந்த டிசைனை இன்றைக்கி வீடியோவை நான் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே தெரியும். நம்மளோட பேஜில் இந்த கிரிட்டினுடைய வீடியோவும் இல்லை. அதனால் சரி நம்ம இந்த வீடியோ போட்டுடலாம், உங்களுக்கு ஈஸியாகவும் டக்குன்னு ஒரு ப்ரைடுக்கு எப்படி மருந்தாணி போட்டு முடிக்கிறதுங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்குறதுக்காண்டி என்னடா இவ ப்ரைடுக்குன்னு சொல்லிவிட்டு இவ 3/4 ஹேண்ட்லேருந்து மணிக்கட்டிலேருந்து இவ ட்ரா பண்ணுறான்னு சொல்லி நினைக்காதீங்க. நான் ஃபுல்லாக அவங்க எனக்கு அமைச்ச டிசைன் பாம்னுடைய எப்படி அந்த கிரிட்டு மட்டும் எப்படிங்கிறத போடணுங்கிறத தான் அமைச்சாங்க. நம்ம அது மட்டும் போட்டால் நீட்டாக இருக்காதுங்கிறதுக்காண்ட நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் ஒரு பார்ட்ரு மாதிரி க்ரியேட் பண்ணி அது ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு நான் உங்களுக்கு அது ட்ரா பண்ணியிருக்கேன். இதுவும் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நான் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 லேயரில் தின் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. தின் லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்ட்ரல் லைனுக்கு போல்ட் லைன் கொடுத்துருங்க. போல்ட் லைன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்புக்கு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடு ஸ்டார்ட் அப்புக்கும் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படி ஹம்பு ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்டு. இதில் நான் இப்போ டிசைன் தப்பாக போட்டாலும் இதில் நான் அழித்து காமிச்சிருப்பேன். எனக்கு அதில் ஸ்ட்ரெயின் இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, என்கிட்ட மெசேஜ் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த சைடும் அதேமாதிரி கரெக்டாக மணிக்கட்டுக்கிட்ட நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நான் லைட்டாக நான் ஒரு லைன் கோணையாக போட்டேன். அதை நான் உங்களுக்கு அழிச்சு காமிச்சப்போ அதில் ஸ்ட்ரெயினே இருக்காது. இதே நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாகவே ஸ்ட்ரெயின் வரும். இதே இந்த ப்ராக்டிஸ் சீட்டில் போடுறப்ப ஸ்ட்ரெயின் வராது. அந்த சைடு எப்படி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிள் பார்டர் க்ரியேட் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த சைடும் 4 லேயர் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்ட்ரலில் போல்ட் லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சைடும் அந்த சைடும் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. அங்கே எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணிடுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால தொடர்ந்து வீடியோ போட முடியல. இனிமேல் நம்மளோட பேஜில் டெய்லியும் தொடர்ந்து வீடியோ வந்துடும். சாரி, நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு சாரி. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா சென்டரில் ரொம்ப சிம்பிளான நான் ஒரு டிசைன் தான் க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபுல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அதை அழிச்சு காமிச்சிருப்பேன். ஃபுல்லாகவே அந்த ஷீட்டை பாருங்களேன், ஷீட் நீட்டாக தான் இருக்கும். ஷீட்டில் ஸ்ட்ரெயினே இருக்காது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே சீட்டில் ஃப்ரண்ட்டில் 2 எல்போ கொடுத்துருவோம். 2 கீழே கையில் முட்டியிலேருந்து ஹேண்ட் முடிய ஃபுல்லாக 2 ஹேண்டை ட்ரா பண்ணியிருப்போம். பேக்கில் ஃபுல்லாக ஃபிங்கர்ஸு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி அதே ஒரே ஷீட்லேயே நாங்கள் ரீயூசபிள் ப்ராக்டிஸ் ஷீட் உங்களுக்கான ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கான ரெடி பண்ணது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்ச மாதிரி லைன் ஒரே ப்ரெஷர் கொடுத்து லைன் வரைஞ்சிட்டு இப்போ அந்த லைனுக்கு டாட் நம்ம டாட் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். டாட் எப்படி வச்சு டெக்கரேட் பண்ணோன்னா ஸ்டார்டிங்கில் மேலேருந்து பண்ணோன்னா செகண்ட் லைனில் பண்ணுறப்ப கொஞ்சம் கீழே சென்டரில் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ டாட் நீட்டாக இருக்கும். நான் போடுறப்பே லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோணையாக போட்டிருப்பேன். அது எதுக்கானே அது மாதிரி நான் போட்டேன்னா உங்களுக்கு அந்த மாதிரி லைன் வந்தாலும் நீங்கள் எப்படி அந்த டாட் வச்சு நீட் பண்ணோன்னு காமிக்கிறதுக்காண்டி நான் போட்டிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக நான் கற்றுத்தருவேன்.
இப்போ பாருங்கள், கீழே வந்து அந்த லைன் வந்து கோணையாக இருக்கா, அதை வந்து நான் வந்து டாட் வச்சு அந்த கோணையாக இருந்ததை நான் மறைச்சிட்டேன். இப்போ மேலே வந்து இந்த இடத்துல அப்படி இருக்கும், அதையும் வந்து அந்த இடத்துல நம்ம ஒரு டாட் ப்ரெஷர் பண்ணி வைக்கிறப்ப வந்து அந்த டிசைனும் வந்து மறைஞ்சிரும். இப்போ நம்ம லைன் அதுக்கான லைன் ரொம்ப கோணையாக போட்டுட்டு நீங்கள் வந்து டாட் வச்சு டெக்கரேட் பண்ணிடலான்னு நினச்சிங்கன்னா அது பண்ண முடியாது. அப்போ வந்து டிசைனே வந்து அந்த இடத்துல கோணையாக தான் தெரியும். நம்ம இப்போ ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். ஒரு டக்குன்னு வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு கோணையாக வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வச்சு நம்ம டாட் வச்சு அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரியே வந்து ஃபுல்லாக டாட் வச்சு இந்த மணிக்கிட்ட வந்து இந்த டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு, இப்போ ஸ்டார்டப்பில் வந்து நம்ம எப்படி விட்டோன்னா வந்து டிசைன் நீட்டாக இருக்காது. அதனால் வந்து டாட் வச்சுட்டு சென்டரில் 3 லைன் வச்சு அந்த சைடில் டாட் ஒரு 3 டாட் ஒரு குட்டி டாட் மாதிரி வச்சுட்டு அந்த சைடு டாட் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பாம் வந்து ஃபுல்லாக அந்த கிரிட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். நம்ம வீடியோவில் இந்த கிரிட்டுக்கு நடந்து நம்ம போடவே இல்லை. அதனால் கிரிட்டு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடலாம். ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ லைன் வந்து டிவைட் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸில் வந்து ஃபிங்கரோட எட்ஜிலெல்லாம் வந்து நம்ம லைன் டிவைட் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து போடுறப்ப வந்து ஃபிங்கர்ஸ்க்கு நம்ம செப்பரேட் வீடியோ ப்ரைடுக்கு போட்டால் தான் நீட்டாக இருக்கும். அப்போ அதனால் வந்து நான் ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து லைன் வந்து டிவைட் பண்ணுறேன். இப்போ வந்து 2 லைன்ஸாக வந்து லைனை வந்து டிவைட் பண்ணுறோம். 2 லைன்ஸ் வந்து நான் டிவைட் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைடு நீங்கள் வந்து இதை ஹேண்ட் லைன் கூட ட்ரா பண்ணலாம். ஓகேவா? எனக்கு வந்து நான் ஷீட்டில் ட்ரா பண்ணோம். நம்ம ஷீட் இருக்குங்கிறக்காண்டி நான் அதில் ட்ரா பண்ணேன். கரெக்டாக வந்து 1 இன்ச்சு கேப்பு விட்டுருங்க. 1 இன்ச்சு கேப்பு விட்டு நீங்கள் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட்டு 2 லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பாம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷீட்டில் ட்ரா பண்ணாவோ இல்லை நீங்கள் ஹேண்டு ஷீட்டில் ட்ரா பண்ணாலும் நீங்கள் இந்த கேப் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எட்ஜில் கொடுக்கணுன்னா கேப் வந்து இந்த கிரிட்டு கூட கேப் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து 1 இன்ச்சு கேப்பு அந்த கேப்பில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இந்த கிரிட்டை வந்து பார்க்குறக்கு போடுறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து இந்த சைடில் வந்து நம்ம கிரிட்டு லைன் வந்து டிவைட் பண்ணியாச்சா. இப்போ இந்த சைடில் வந்து நம்ம லைன் வந்து டிவைட் பண்ணுறப்ப எப்படி பண்ணோன்னா இதே மாதிரி தான் வந்து இப்போ நம்ம ஒரு எட்ஜுக்கும் நம்ம கிரிட்டு வீடியோ நம்மக்கிட்ட செப்பரேட் பார்ட் 4 வீடியோஸ் இருக்குது. நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என்னடா இவ்வளோ கஷ்டமாக போடுறாங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம். நம்மக்கிட்ட சிம்பிள் கிரிட்டு வீடியோவும் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுவும் வந்து எனக்கு லைன் வந்து பர்ஃபெக்டாக வரல, கொஞ்சம் க்ராஸாக வந்துருச்சு. அப்போ இதை வந்து பேப்பர்னால் வந்து நம்ம இப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம்ல, அப்போ அந்த இடத்துல அச்சு விழுந்துடும், ட்ராவும் நீட்டாக இருக்காது. அதனால் ஃபுல்லாமே வந்து நம்ம இதை அழிச்சிட்டு மறுபடியும் வந்து ரீட்ரா பண்ணோன்னா நீட்டாக இருக்கும். ஏன்னா லைன்ஸ் போடுறப்ப வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து வரதான் செய்யும். ஏன்னா ஒன்று கோன் ஒருத்தருக்கு வராமல் ஒழுங்காக அடைக்கவும், ஒன்று கோன் வந்து ரொம்ப ஃப்ளோ ஜாஸ்தியாக வந்து அந்த இடத்துல இதாகும். அந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரொம்ப லைன் போடுற கிரிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம போடுறப்ப ப்ரெஷரே வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து போட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம டக்குன்னு அந்த கரெக்ஷனை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரே லைனாக வந்து நம்ம போட்டோன்னாவே வந்து நம்மளுக்கு நீட்டாக வந்துடும். ஏன்னா வந்து விட்டு போடுறப்ப வந்து அந்த லைன் விட்டு தெரியும்ல, அது மாதிரி இல்லாமல் ஒரே ப்ரெஷராக அழுத்தி கொண்டு வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ உள்ளே இருக்க கிரிட்டை ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு ஒரு லீஃபு, இப்போ நான் டிவைட் பண்ண மாதிரி 4ஆக இந்த சைடு ஒரு கம்மா இந்த சைடு ஒரு கம்மா கொடுத்துட்டு இப்படி ஒரு கர்வ் இதே மாதிரி 4 லீவ்ஸ் ட்ரா பண்ணுறோமா. இப்போ சென்டரில் இந்த சைடு ஒரு யூ மாதிரி கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு யூ அந்த சைடு ஒரு யூ இதே மாதிரி 4 சைட்ஸில் யூ கொடுத்துடணும். யூ கொடுத்துட்டு சென்டரில் வந்து நம்ம வந்து அந்த கிரிட்டை வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியணுங்கிறக்கான டாட் வைப்போம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் டாட் வைக்க வேணால், நான் லாஸ்ட்லேயுமே வந்து டாட் வச்சு காமிச்சிருப்பேன். அது எவ்வளோ ஹைலைட்டாக தெரியுதுங்கிறக்காண்டி நீங்கள் அப்போயே வேணால் வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸஸாக எல்லா பாக்ஸ்லேயுமே வந்து இதே மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. இந்த கிரிட்டும் உங்களால் ஈஸியாக போட முடியும். நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன்
ப்ரைடல் கவுன், நெயில் கவுன், ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸ், லெக் ஷீட்ஸ் தனியாக. இப்போ நான் போட்டுட்ருக்க சீட்ஸ், அந்த சீட்ஸில் வந்து பேக்கில் வந்து ஃபிங்கர், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி செப்ரேட்டானது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரீசெல்லர்ஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் கோன் வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணுற ஐடியா இருந்தாலும், இல்லை உங்களுக்குமே கோன் தேவைப்பட்டாலும் ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான், நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்மால் இதில் வந்து நம்ம எப்படி பண்ணோன்னா, ஏன்னா வந்து கரெக்டாக எல்லாமே ஸ்கொயராகவே வந்து கிடச்சிடாது. சைட்ஸில் வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணுற மாதிரி தான் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம வெறும் அந்த நம்ம 4 கர்வ்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த கர்வ் மட்டுமே கொடுத்துடலாம். இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறதுல வந்து ஃபுல்லாக அந்த இடத்துல நான் டிசைன் பண்ணி பார்த்தேன், ஒரு நீட்டாகவே இல்லை. சரி, அது லாஸ்ட்டாக எல்லாத்துக்குமே போல்டே கொடுத்துடலாம், அப்போ தான் நீட்டாக இருக்குங்கிறக்காண்டி அதே மாதிரி நான் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி இதுலலாம் வந்து நம்ம 4 கர்வ் மட்டும் கொடுக்கலாம். அந்த யூ ஷேப் நம்ம எக்ஸ்ட்ரா 4 சைட்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது கொடுக்க முடியாது. அது கொடுத்தோன்னா வந்து ரொம்ப வந்து ட்ரா கொசன்னு தெரியும், நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸஸில் கொடுக்கும்போது தான் நீட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து 4 லீவ்ஸையும் வந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரா பண்ணுறதுனா உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா பண்ணலாம். ஆனால் இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே மெஹந்தி கிளாஸ், பேசிக் டு பிரைட் கிளாஸ் வந்து ட்ராப் பண்ணி போயிட்டுருக்காங்க. கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி போயிட்டுருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு மெஹந்தி கற்றுக்கணுங்கிற ஆசை மட்டும் இருந்தால் போதும். அதை ஃப்ரீயாக ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஈஸியாகவே நான் உங்களுக்கு மெஹந்தி கற்று தருவேன். என்னோடய பேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்றுக்கலாம். எந்த சார்ஜஸுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா கிரிட்டுக்கும் வந்து எல்லாமே வந்து ட்ரா பண்ணிடுங்க. நான் இதே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. நான் ஏன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன்னா, இது ஒரே டிசைன்ஸ் தானே நம்ம சென்டரில் எல்லாமே ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் சரி நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட்டுடலாம் அப்படிங்கிறக்காண்டி போட்டேன். இந்த மாதிரி சைட்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இதே மாதிரி டிவைட் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீட்டாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். இப்போ எப்படி போல்டிங் கொடுக்கணுன்னா, நம்ம டபுள் லேயர் கொடுத்துருக்கோங்கல்ல, அவங்க எனக்கு அமிச்ச வீடியோவில் வந்து அமிச்ச ஃபோட்டோவில் வந்து அவங்க டபுள் லேயரில் தான் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் சிங்கிள் லேயரில் நான் பண்ணி காமிச்சிட்டு, என்ன மேம் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க நம்மளை கேட்டக்கூடாதுல்ல. அதனால் நானும் அவங்க அமிச்சது மாதிரியே இவங்க இப்படி தான் போட்டிருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம சிங்கிள் லேயரில் வேணாலும் நம்ம பண்ணலாம். சிங்கிள் லைன் மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கிரிட்டு போடுறதுனாலும் போடலாம். ஓகேவா? இதில் வந்து இப்போ வந்து சென்டரில் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அந்த டபுள் லேயர் கொடுத்துருக்க எல்லா லைன்ஸ்க்குமே வந்து போல்ட் பண்ணிடுங்க. போல்ட் பண்ணது ஷேடு மாதிரி கொடுக்காம ரொம்ப நீட்டாக போல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ட்ரா ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரி வந்து போல்டு கொடுத்துருங்க. இந்த சைடுக்கும் போல்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ வந்து நம்ம லைனில் போல்டு கொடுக்குறப்ப சென்டரில் வந்து அந்த கேப் விட்டு கூட நம்ம வந்து போல்டிங் கொடுக்கலாம். அப்போ வந்து ட்ரா வந்து நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன் எனக்கு போடவே வரல அப்படின்னு சொல்லி இது எப்படிடா போட்டிருக்காங்கன்ற உங்களுக்கு வந்து இருக்குன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் உங்கள் டிசைன் சென்ட் பண்ணுங்கள். எப்படி ஈஸியாக போடுறதுங்கிறதையே நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது ஒரு ட்ரிக்கோடு தான் மெஹந்தி போடணும். அந்த ட்ரிக்கோடு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபுல்லாமே வந்து எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும். நீட்டாக தான் போல்ட் பண்ணணும். ரொம்ப வந்து கொசன்னு பண்ணிடாமல் அந்த சென்டர் கேப் தெரியறதுக்கு மட்டும்தான் பண்ணணும். ரொம்ப போல்ட் பண்ணிட்டோன்னா சென்டர் லீஃபே வந்து அழகு இல்லாமல் போயிடும். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த சைடு ஒரு கிரிட்டு ஃபார்ம் பண்ண வரலைங்கிறக்காண்டி நான் வந்து ஒரு போல்டு கொடுத்து அதை வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன்.
இப்போ நான் எப்படி போல்ட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி போல்ட் பண்ணுங்கள். என்னடா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டதுக்கான மேம் எல்லாத்தையும் போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நினைக்காதீங்க. இந்த கிரிட்டு நம்ம பேஜில் இல்லை, நான் இதில் வந்து போடணும் அப்படிங்கிறது தான் இருந்தேன். சரி, இதை வந்து ஒரு சென்டராகவே வந்து நம்ம போட்டு காமிச்சிடலாம், ஒரு ஃபார்ம் ஃபுல்லாகவே வந்து போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நான் இதில் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். ஒரு ப்ரைடுக்கு இது பேக் ஹேண்டில் போடுறப்ப நமக்கு டக்குன்னு டிசைன் கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடும், நம்மளுக்கு டைமும் வந்து ஒன்றும் சேவ் ஆகும். இந்த மாதிரி வந்து ஹேண்ட் ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து போட்டால் அழகாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் வேறு டிசைன்ஸ் போடுறப்பே நீட்டாக இருக்கும். அவங்க கை நல்ல ப்ராடாக இருக்குது, பெருசாக இருக்குது, அவங்க இது மாதிரி டிசைன் போட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிடலாம். நீங்கள் என்ன டிசைன் போடுறதுன்னு அடுத்தடுத்து என்ன போடுறதுங்க அவங்களுக்கு யோசனையே வராது. ஒரு கிரிட்லேயே வந்து நம்ம அவங்க ஹேண்டவே அவங்க பாம்பவே வந்து ஃபுல்லாமே வந்து நம்ம அழகுபடுத்திடலாம். பேக்கில் போடுறப்ப இந்த டிசைன் பக்காவாக நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக அதே மாதிரி எல்லாத்துக்குமே போல்ட் பண்ணிடுங்க. நான் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் போல்ட் பண்ணிடுங்க. நான் போல்ட் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் டிசைன்ஸில் மேலே வந்து கை வச்சிட்டிங்கன்னா இந்த கிரிட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்புறம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக தெரியாமல் போயிடும். அதனால் நான் போல்ட் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து நீட்டாக பண்ணிக்கங்க. உங்களுக்கு எனி டவுட்ஸ் கிளாஸை பற்றியோ இல்லை இந்த டிசைன்ஸை பற்றியோ மெஹந்தி பற்றி உங்களுக்கு எனி டவுட்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் அது எப்படி ஈஸியாக போடுறதுங்கிறதே நான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி சைடில் உள்ளதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கொடுத்து தான் வந்து நம்ம நீட் பண்ணிடணும். சென்டரில் யூ ஷேப்ஸ் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. போட்டோன்னா வந்து அந்த இடத்துல டிசைன் இந்த லீஃபும் ஒழுங்காக தெரியாமல் எல்லாமே சேர்ந்து கொசன்னு ஆன மாதிரி நீட் இல்லாமல் போயிடும். இப்போ ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி கொடுத்து போல்ட் பண்ணி ட்ராவை வந்து நீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த சைடுக்கும் வந்து இந்த இதுக்கும் வந்து இப்போ கொஞ்சம் கேப் இருக்குங்கிறக்காண்டி அந்த இடத்துல வந்து எது ட்ரா பண்ணிடலாமான்னு நினைக்காதீங்க. அந்த இடத்துல நம்ம போல்டிங்கே நீட்டாக நம்ம கொடுத்தோம்னாவே வந்து அந்த ட்ரா நீட்டாக ஆயிரும். போல்டிங் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஷேடு கொடுத்துற மாதிரி கொடுத்துறாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறது, ப்ரெஷர் கம்மியாக பண்ணி போல்ட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா ஷேடு கொடுத்த மாதிரி பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நான் போல்ட் பண்ணால் ஷேட் பண்ண மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இல்லை போல்ட் பண்ண மாதிரி தானே இருக்குது. நீங்களும் அதே மாதிரி எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறப்ப போல்ட் பண்ண மாதிரி தான் பண்ணி அனுப்பணும். அப்போ தான் ட்ரா நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக இப்போ நான் கொடுத்த மாதிரியே வந்து இதே மாதிரி போல்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கு ஃபுல்லாக போல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம சென்டர் டாட்டை நம்ம பெருசாக வைக்கிறப்ப வந்து அந்த டிசைனே ஹைலைட்டாக பாம்பில் ஃபுல்லாக தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் எப்படி மெஹந்தி கோனை பிடிச்சிருக்கேன். மெஹந்தி கோன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ப்ரெஷர் மட்டும் பண்ணி நம்மளுக்கு டாட் மட்டும் வந்து வச்சாவே ப்ரெஷர் மட்டும் பண்ணாவே அந்த டாட் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வந்துடும். நீங்கள் அதனால் வந்து அதுக்குன்னு நீங்கள் ஒரு இது பண்ணணும்ல அவசியம் இல்லை. டாட் வைக்கிறதுக்கு கோன் ஸ்ட்ரைட்டாக வச்சு ப்ரெஷர் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு டாட் வந்து நீட்டாக தானே அதில் ஃபார்ம் ஆகி நல்ல பெரிய டாட்ஸாக வந்துடும். ஓகேவா, இப்போ ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணுறது அப்படி தான். ஒரு ப்ரைடுக்கு நம்ம போடுறப்ப எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் ஒரே மாதிரி நம்ம போட்டோன்னா அந்த ப்ரைட் ஃபிங்கர்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் மாற்றி போடுறப்ப வந்து கொஞ்சம் வந்து ஈக்குவலாக இருக்காது. நம்மளுக்கும் வந்து டைம் வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறது, ஒரே இதிலே பண்ணுறப்ப வந்து டைமும் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். அவங்க ஹேண்டும் நீட்டாக இருக்கும். இதை நீங்கள் டிவைட் பண்ணி பண்ணுறது இருந்துச்சுன்னா எப்படின்னா சென்ட்ரு ஃபிங்கர்ஸ் 2 ஃபிங்கர்ஸ்க்கு வேறு இது பண்ணலாம். மிச்சம் 3 ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு மாதிரி பண்ணலாம். இல்லையா, நீங்கள் கட்டை விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் வந்து ஒரு டிசைன்ஸ் பண்ணிவிட்டு சென்ட்ரு 3 விரல்ஸ்க்கு ஒரு மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஈக்குவலாகவே நான் இப்போ 5 பண்ணி எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக சொல்லியே அவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃபிங்கர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்துட்டு ஒரு ஹம்பு ஃபார்ம் பண்ணி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி ஹார்ட் ஷேப் பார்டர், டபிள்யூ ஷேப் பார்டர் கொடுத்துட்டு
அதுக்கு ஒரு போல் பண்ணிவிட்டு டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்து ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேப் போடுறதுக்கு மட்டும் லைனை வந்து டிவைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்து ஹம்பு ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபுல்லாக ஒரு ஸ்ப்ரில்ல கொடுத்து இந்த டிசைன் வந்து ஃபிங்கர் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவே உங்களுக்கு ட்ராப் பக்காவாக நீட்டாக வந்துடும். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் பர்ஃபெக்டாக சூப்பராக போட்டிருக்கீங்களாங்கிறதையும் நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இதை கரெக்ஷன் பண்ணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் வந்து ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, அப்போ தான் ட்ரா பக்காவாக நீட்டாக இருக்கும். ஹம்பெல்லாம் வந்து ப்ரைடுக்கு போடுறப்ப வந்து ஹம்பெல்லாம் நீட்டாக போடணும். இல்லாட்டினா வந்து ஹம்ப் அழகாக இல்லாட்டினாலே வந்து டிசைன் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு பார்ட்ரு வச்சு ஒரு ப்ரைடுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம நீட்டாக அழகாக க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் ரொம்ப ஸ்லோவாகவும் நீட்டாகவும் போடுங்க. கேப் ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கேப் ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறது இதில் வரும். ஓகேவா? ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஸ்ப்ரில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரில் மிஸ்டேக்ஸில் வந்து ஃபில்லர்ஸில் வந்து நான் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தர் கேப் விட்டு பண்ணியிருப்பாங்களா, அப்போ நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, மறுபடியும் ரீஒர்க் பண்ணுங்கம்மா அப்படிங்குவேன். உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ வரப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம மேம் வந்து இதுக்காண்டி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்படி வந்து கேப் இல்லாமல் போட்டோன்னா தான் நீட்டாக இருக்கும். கேப்போடு போட்டோன்னா அந்த ட்ராவும் நீட்டாக இருக்காது, அந்த டிசைனும் கம்ப்ளீட் ஆகாது. அதுக்காண்டி தான் வந்து கேப் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக ஃபில் பண்ணுங்கம்மான்னு சொல்கிறது. ஃபுல்லாக எல்லாமே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஹேண்டுக்கும் வந்து நம்ம வந்து கட்டை விரலுக்கு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறப்ப வந்து இவ்வளோ கேப்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து பாதி இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கேப் ஃபில் பண்ணுறதுலே போயிடும். நான் அதனால் கேப்பை கம்மியாக ஃபில் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணலான்னு காமிச்சேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து கேப் இல்லை அப்படிங்கிறப்ப வெறும் பார்ட்ரு மட்டுமே அந்த அவங்களுக்கு ஹேண்டு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்குது அப்படின்னா டபுள் லேயரில் ஹம்பு கொடுத்து டபுள் ஷேப் பார்ட்ரு கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் வந்து டபுள் லேயர் தின் லைன் கொடுத்து ஹம்பு ஃபார்ம் பண்ணி நீங்கள் போல்ட் லைன் கொடுத்து மறுபடியும் ஒரு தின் லைன் ஒரு ஹம்பு கொடுத்தீங்கன்னாவே வந்து அவங்களுக்கு ஹேண்ட் அந்த கட்டை விரல் வந்து ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது அவங்களுக்கு ஈவனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கான இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ கேப் எப்படி ஃபில் பண்ணுறது? கேப் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப போல்ட் பண்ணி இப்போ கோனை ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நான் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனே வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் ஒன்று லாஸ்ட்டில் வந்து ஸ்டாண்டிங் லைனே பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ரொம்ப ஓட்டையாகவும் தெரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப கோனையும் வந்து ப்ரெஷர் பண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கையை பார்த்தாலும் நீட்டாக இருக்கணும். டக்குன்னு வந்து காஞ்சிடணும்ல. நம்ம ரொம்ப போல்டாக போட்டாலும் வந்து கை காயவும் காயாது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி என்னோடய ட்ரிக்ஸில் வந்து நான் இப்போ போட்டிருக்க மாதிரி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஹேண்டுக்கும் வந்து போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் கேப் போட்ட மாதிரியும் இருக்கும், நீங்கள் வந்து ரொம்ப தின்னாகவும் நீட்டாகவும் போட்ட மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி நீட்டாக ட்ரா பண்ணி பண்ணலாம். நீட்டாக வந்து ஒர்க் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு ப்ரைடும் நீட்டான ஒர்க் தான் வந்து விரும்புவாங்க. அது மாதிரி பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் போட தெரில, எனக்கும் இந்த டிசைன்ஸ் வந்து போட்டு காமிங்க ஈஸியாக அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ஈஸியாக எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபுல்லாக வந்து இதே மாதிரி இப்போ இதை ஸ்டாண்டிங் லைன் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.